2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் தெளிவாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த சாத்தானுடைய தந்திரம் அப்படின்னா என்ன, தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக எதிராளியை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதும் இந்த எதிராளிகளை குறித்து ஓரளவுக்கு அவங்க வேவு பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனோடு கூட நிற்கிறவர்களுக்கு, அவரோடு கூட நடக்கிறவர்களுக்கு அது அவசியம் இல்லாத காரியம் என்று நான் சொல்லுவேன். எப்போவுமே சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு நாம் போகும்போது சிலரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், பிசாசை கட்டி, அந்த ஊரில் இருக்கிற பிசாசை கட்டி, அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசியாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குலம் கோத்திரம்லாம் தேர்ந்தெடுத்து கட்டுவாங்க. அந்த பிசாசுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, அதுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையா தேர்ந்தெடுத்து கட்டி 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 பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் அப்படி எதையுமே அவர்கள் செய்ததாக இல்லை. அதாவது அப்போஸ்தலர்களும் இயேசுவும் அப்படி செய்ததாக இல்லை. மாறாக இவர்கள் போகும்போது அவைகள் ஓடி வந்து எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்களான்னு கேட்குது. இவங்க போனது அதை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை, இவங்க போனது வேற வேலையாக போகிறாங்க, இவங்க சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. ஆனா அது வந்து கேட்குது, எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாயுதத்தை தரித்து கொண்டு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் பிசாசை தனியாக துரத்த வேண்டிய அவசியம் என்று ஒன்று கிடையாது. அது நம்மளை பார்த்தாலே ஓடும். அந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களை நிற்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், பிசாசுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் பாட்டு இருங்க பிசாசு ஓடிடும், அதெல்லாம் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவ்வகையான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்திலும் என்று போகாதுன்னு இருக்கு. நீங்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு, அதான் வெரி சிம்பிள். உள்ள நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோ வெளியே நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். தேவனுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊழியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். அவ்வளோதான். அந்தரத்தில் ஆடாமல் அம்பலத்தில் ஆடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிற எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன். மணிக்கணக்காக விழுந்து கிடப்பாங்க. ஆனால் அவங்க போய் ஸ்டேஜில் விழுந்து கிடக்க மாட்டாங்க. ஸ்டேஜில் கம்பீரமாக நிற்பாங்க. அவங்க நிற்கும் போது அங்கே விடுதலை தானாகவே வரும். சிலர்லாம் மைக்கை பிடிக்கும் போது பிசாசுகள் தெரிச்சு ஓடும். காரணம் என்ன? அவங்க விரட்டலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உள்ள தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. நீங்கள் மணிக்கணக்கில் ஃபோனில் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நேராக போய் ஸ்டேஜில் ஏறினா பிசாசு ஓடாது. அது விரட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், நாள் கணக்காக விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. கட்டி போட்டு வீட்லேயே உட்கார வச்சுலாம் விரட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த பிசாசின் தந்திரங்கள்னா என்ன? தந்திரம் வேறு. தந்திரம் என்பது வெளியே தெரியாமல் இருக்கும். தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னு அவர் சொல்றார். இந்த பிசாசுடைய காரியங்களை ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான சில குணாதிசயங்கள், அதை வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அவனுக்குள்ளே ஒரு தந்திரமான காரியம் ஒன்றை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் இயேசு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று என்னன்னு கேட்டா, பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனம் இருக்குதாமா. அந்த ஒரு மனதை பத்தி இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:18 விதமாய் சொல்லுகிறார். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்குள்ள ஒரு மனம் இருக்கு. இந்த ஒரு மனம் எதுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அவன் தந்திரம். இந்த சாத்தானுக்குள்ள இருக்கிற ஒரு மனம் இருக்குது, இது ஆத்துமாக்களை மோசம் போக்குவதற்காக. அதாவது அவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லை, இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ள 29 மாநிலங்கள் இருக்குது. இந்த 29 மாநிலங்களும் ஒரு மனமாக இருக்கிறதா? அப்படி இருந்தாதான் இந்தியாங்கிற நாடு கட்டமைப்போடு கூட இருக்கும். இந்த இந்தியாங்கிற நாடு ஒரு ஒத்துமையா இல்லாம ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சுன்னா எதிராளிகள் உள்ளே நுழைவதற்கு அது சாதகமாயிரும். அப்ப பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறானமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான ஒரு மனதுல. எந்த அளவுக்கு இந்த உலகத்தின் அதிபதியான இயேசு வர்ற வரைக்கும் பிசாசு அப்படிதான் இருந்துச்சாம். பயங்கர ஸ்ட்ராங். பிசாசு வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிரேக்க பிசாசு, இந்திய பிசாசு, சீன பிசாசு, எப்படி வேணா இருக்கட்டும், அந்த ஊர்ல பிசாசு ஒரு மாதிரி இருக்கும். அங்க போனீங்கன்னா வலு சர்ப்பம், அது மாதிரி சைனாலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராகன் இப்படி வழிபடுவாங்க. இதே கிரேக்கத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வேற விதமாக வழிபடுவாங்க. ஜியூஸு, ரியா இப்படி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று. இப்போ நீங்கள் நார்வே போன நாடுக்கு சாத்தானே டைரெக்டாக வழிபடுவாங்க. சாத்தானே, இதெல்லாம் சாத்தானுக்கு வேற பேர் கொடுத்து வழிபடுறது. அங்கே சாத்தானே வழிபடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் அத்தனையும் ஒரு மனமாக இருக்குதான். ஒரு மனமா இருந்து அவன் ராஜ்யத்தை அவன் கட்டி கொண்டிருக்கிறானாமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அரசாங்கம் 5 வருஷம் ஒன்றா நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? 5 வருஷத்துக்குள்ள எம்எல்ஏக்களுக்குள்ள சண்டை வந்துடுது, எம்பிக்களுக்குள்ள சண்டை வந்துடுது, அவங்க பிரிஞ்சிடுறாங்க. நடுவில் அரசாட்சியெல்லாம் கவிழ்ந்து போன அரசாட்சியெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அவர்கள் வந்துட்டு ஆட்சி பீடத்தில் இல்லாதபடிக்கு அந்த ஆட்சி கவிழ்ந்து போனது எத்தனையோ நாடுகளில் பார்த்துருக்குறோம், எத்தனையோ அரசாங்கத்தில் பார்த்துருக்குறோம்.
ஆனால் பிசாசுடைய அரசாங்கம் இயேசு வர வரைக்கும், ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஒரு 4000 வருஷம் அப்படியே ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பூமியை அப்படி கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு கீழே எத்தனையோ பிசாசுகள் இருக்குதான், பிசாசும் அவன் தூதர்களும் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ பேருக்கு ஒரு தலைமை. ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். எப்போ? இயேசு வரத்துக்கு முன்னாடி. நான் இவ்வளோ பேசுறது இயேசு வரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தின் முழுவதும் ஆட்சி செஞ்சிருக்கிறான். அவனுக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனைக்கு நடுவில் அவனுக்குள்ள இருந்தது என்ன? ஒரு ஒருமனம். அப்படியே ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்கிறான். இந்த ஒருமனம் தந்திரமான ஒருமனம். எந்த தந்திரம்? மக்களை தன் கட்டுக்குள்ள வச்சுப்பதற்கு, மக்கள் மேல் உள்ள நேசத்துல இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மனதை பல நேரங்களிலே அவன் என்ன செய்யறான்? தேவ பிள்ளைகளுக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த ஒரு மனம் வருது, பிசாசுடைய ஒரு மனம் வருது. அப்போ ஏதேனுக்குள்ள பிசாசு ஒரு தந்திரமான காரியத்தை ஏவாளுக்குள்ள அனுப்பினான். அவள் வழியாக ஆதாமுக்குள்ள அனுப்புறான். இப்போ அவனுக்கு என்ன? அவங்க மேல பாசமா? புசிக்கும் நாள்ல நீங்க சாகவே மாட்டீங்க, அவங்க சாகாம இருக்கணுங்கிறது அவனுக்கு பாசமான ஒரு விஷயமா? அடுத்து அவன் சொல்றான், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இப்போ அவங்க தேவர்கள் போல இருக்கணுங்கிறது அவன் ஆசையா? இல்லை. இதுதான் தந்திரம். இந்த தந்திரமான காரியத்தை அவங்களுக்குள்ள நுழைச்சி அவங்கள தன்வசப்படுத்தி தன் ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வருவது. ஏன்னா இப்போ அவன் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். யாரு? ஆதாம். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், கர்த்தர் ஆளுகை அவங்க கையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை வாங்குவதற்கு அவங்களுக்கு ஃபேவரா பேசி அவங்களுக்குள்ள என்ன செய்யறான்? ஒரு தந்திரமான காரியங்களை செய்து அவங்கள மோசம் போக்கிட்டான். இதுதான் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான தந்திரம். இந்த தந்திரம் ஒரு மனம் இருக்கான். எப்படி ஒரு மனமா இருக்குது? எல்லாத்தையும் கட்டி ஆளுவதில். இந்த ஒரு மனத்தை யாருக்குள்ள அனுப்புறான்? தேவ ஜனங்களுக்குள்ள அனுப்புறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அனனியா சப்பீராளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அனனியா சப்பீராளுடைய விஷயத்தை பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இந்த ஒருமனம் யாரால வந்தது? இது பிசாசால வந்த ஒருமனம். யாரை சோதிப்பதற்கு? பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு. இன்னைக்கு வீடுகளிலே பிசாசு இந்த ஒரு மனம் என்கிறதான தந்திரத்தை நுழைச்சிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சில ஊழியர்களிடத்துல பேசி கொண்டிருக்கும் போது ஆச்சரியப்பட்டு சொல்லுவேன். எப்படின்னா, நல்ல சத்தியத்தில் வைராகியமா பேசணும்னு நினைக்கிற ஊழியக்காரனுக்கு வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருக்கும் பாருங்களேன். வீட்டில் இருக்கிறவங்க அந்த சத்தியத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, அவங்க அந்த சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. அந்த ஊழியக்காரன் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தில் கட்டி எழுப்பி மேலே வந்து நிற்பான். அவனை பார்த்துருக்கிறேன். நிறைய ஒரு சில ஊழியர்களெல்லாம் நான் கவனித்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அதை வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு ஊழியர் கஷ்டப்பட்டு அவர் ஒரு 10 ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே கூட்டத்தை ஆரம்பிப்பாராம். கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாயை விரிச்சுக்கிட்டே போவாராம். அவர் விரிச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாராம். பின்னாடி அவர் மனைவி பாயை சுருட்டிக்கிட்டே வருமா. அது சொல்லுமா, இது என் வீடு, ஆனால் அவங்க தான் அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுமா, அது வேலைக்கு போன அம்மா அது சொல்லுமா, இது என் வீடு, இங்கே அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு எதிர்ப்பு இவ்வளோக்கு நடுவில். அதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சத்தியத்துக்கு நிற்கணும்னு நினைக்கிற ஊழியக்காரன் எத்தனையோ பேர். வெளிநாட்டில் ஒரு பெரிய பிரபலமான ஊழியர் போயிட்டு ஸ்டேஜில் அப்படி தேவனுக்கென்று வைராக்கியமாக வருவாராம். அவர் மனைவி பார்த்தீங்கன்னா பாரில் போய் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்களாம். மறுநாள் பேப்பரில் வருமா, ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் மனைவி பாரில் கிடக்குறாங்கன்னு சொல்லி கூனி குறுகி போவாராம். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கள்ளத்தனமாக ஒருத்தன் போதகம் பண்ணுறான் பாருங்க, ஜனங்களை மோசம் போக்குறதுக்கு ஒருத்தன் போதகம் பண்ணுறான் பாருங்க, அவன் கூட அவன் மனைவியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க செய்கிற அந்த ஒரு மனமாக செய்கிற ஊழியம் இருக்கு பாருங்க, நான் ஆச்சரியப்பட்டு போவேன். நான் கூட இருக்கணும்னா கேட்பேன், எப்படி இவங்களுக்குள்ள இந்த ஒரு மனம் வருது? அவன் ஒரு கதை விடுவான் பாருங்க, அந்த கதைக்கு ஆம் அப்படின்னு கூட உட்காந்து சொல்லுவாங்க. அது அப்பட்டமான பொய்ன்னு நமக்கு தெரியும், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கூட உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு மனமா, இதுதான் அனனியா சப்பீராளுக்குள்ள இருந்த ஒரு மனம். அதாவது பைபிளை கையில் வச்சிருக்கிறாங்க, இந்த பைபிள்ல இருந்து தவறான போதனை ஒன்று கொடுப்பாங்க, அந்த தவறான போதனைக்கு கூடவே உட்காந்துக்கிட்டு ஒரு மனமா ஒரு குடும்பமே செயல்படும், ஊழியக்காரன் குடும்பம் செயல்படும். இந்த மாதிரி தந்திரமான ஒரு மனம் உங்க வீட்டுக்குள்ள வரும். இது பிசாசினால் வரக்கூடியதான ஒரு மனம். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த விஷயத்துல எந்த விஷயத்துக்கு ஒருமனப்படணுமோ அந்த விஷயத்துக்கு தான் ஒருமனப்படணும். வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஒருமனப்படுத்துறதுக்கு வந்தேங்கிறத விட அவர் அதிகமாக சொல்ற ஒரு வார்த்தை, நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன். எந்த பிரிவினையை உண்டாக்க வந்தாரு? நீங்க ஸ்பிரிச்சுவலி இருக்கும்போது அவங்க ஸ்பிரிச்சுவலி இல்லைன்னா அதோட ஒருமனப்பட முடியாது. பாருங்களேன், நிறைய ஊழியர்கள் இதில் தங்கள் ஊழியங்களை இழந்து போனவர்கள் இருக்கிறாங்க. சில ஆவிக்குரியவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. என்னது?
கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப கணவன் மனைவி ரட்சிக்கப்படாத போது, யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாத போது, அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படியணுமோ அந்த அளவுக்கு தான் கீழ்ப்படியணும். நிறைய பேர் எங்ககிட்டயுமே கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்னுடைய கணவர் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஏன் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், என் சம்பாதியத்தையும் அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. வெரி சிம்பிள். எதுக்கு சொல்ல வர, உங்கள் குடும்பத்தை நடத்தணும், இவ்வளவும் இருக்கு, அவர் தவறான காரியத்தை செய்கிறார், அந்த தவறான காரியத்திற்கு நீங்கள் துணை போகக்கூடாது. ஏன்னா வேதமே சொல்லும் போது பிள்ளைகளுக்குமே கட்டளை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் இருக்கு. பைபிளை விட்டு வெளியே, சத்தியத்துக்கு வெளியே, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நீங்கள் ஒருமனப்பட வேண்டியதோ கீழ்ப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. இன்னைக்கு அதுல ஒருமனப்படக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்கள் ஒருமனப்பட்டு அவங்க அந்த குடும்பத்துல, கணவன் சொல்வார், ஏமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நாம போய் பிஸ்னஸை கவனிப்போம் அப்படின்னா, மனைவியும் ஆமாங்க இன்னைக்கு சண்டே கொஞ்சம் போனோம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஃபீஸ் கட்டலாம், ஒரு மனம். இந்த மாதிரி தேவனுக்கு அகைன்ஸ்டா வரும்போது ஒரு மனம் வரும். இந்த ஒரு மனதை தேவன் அக்செப்ட் பண்ணுகிறது இல்லை. இது பிசாசினுடைய தந்திரம். வசனத்துக்கு ஒத்து, அப்படி இந்த வசனத்துக்கு நீங்கள் நிற்கும் போது உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிறவங்க எதிர்த்து நின்னா நீங்கள் அதுக்கு எதிராக தான் நிற்கணுமே ஒழிய, இப்போ கணவன் வந்துட்டு உங்களை இந்து கோயிலுக்கு கூப்பிடுறாரு, அல்லது வந்துட்டு தன்னுடைய வேறு மார்க்கத்துக்கு கூப்பிடுறாரு, போக முடியாது, வர முடியாதுன்னு தான் சொல்லணும். அல்லது மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஃபங்க்ஷன், நீங்களும் வரணும், வர முடியாது. ஏன்? இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட். அதுக்கு ஒருமனப்படக்கூடாது. அதுக்கு ஒருமனப்படுறதா அனனியா சப்பீராளாய் மாறிடுவோம். தந்திரங்கள், பிசாசு அழகா தந்திரம் பண்ணுவான். அப்படியே, அதாவது சில நேரத்தில் என்னன்னா பாசிட்டிவாக பேசுவான் பிசாசு. பாசிட்டிவாக பேசும்போது நம்ம எப்போ செய்வோம்னா, ஐயோ நம்ம இப்படி செஞ்சுதான் ஆகணுமோ. இன்னும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். சில நேரங்களில் சில ஊழியர்கள் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போடுவாங்க, அந்த சட்டம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு சில ஊழியர்களும் பேசுவாங்க. இப்போ உதாரணமாக ஓரின சேர்க்கை வந்துச்சு, சட்டப்படி வந்துச்சு, நமக்கு நீதிமன்றத்தின்படி அது வந்துச்சு. வந்த உடனே சில ஊழியர்கள் சொன்னது, நமக்கு வந்துட்டு அரசாங்க சட்டப்படி வந்தால் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் தானே, நம்ம அதை எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் எதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது? மேலான அதிகாரங்கள் துரைத்தனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். எதற்கு? அது பைபிளுக்குள்ள இருக்கும்போது தான் கீழ்ப்படிய முடியும். பைபிளுக்கு வெளியே இருக்கும்போது அதோட நீங்க ஒருமனப்பட்டு போக முடியாது. நிறைய பேர் இதான் தந்திரம். எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது, எதோட ஒத்து போகணும், எதுக்கு ஒத்து போகக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் வேத வாக்கியத்துக்கு ஒத்து போதா. இப்ப சில நேரங்களில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு கள்ள உபதேசக்காரன் பேசும்போது கீழே உட்காந்துருக்கிறவங்கள ஒரு 300-400 பேர் அதை ஆமோதிக்கிறாங்க பாருங்களேன். அப்போ அவங்க கொடுக்குற அந்த கள்ள உபதேசத்துக்கு அவங்க ஒத்து போறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரபலமான ஊழியர், அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அதுல தப்பா இருக்காது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை தவிர, அப்போஸ்தலர் உபதேசத்தை தவிர வேற யார் பேசுறதும் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் பேசினாலும். எங்கிட்டயே ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நான் பேசுறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இதுல இருக்குதா, வேத வசனத்தோட ஒத்து போதா, அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம அப்போஸ்தலர்கள் கிடையாது, அப்போஸ்தலர் உபதேசத்தை எடுத்து பேசுறவங்க. இதுல தவறு வராம பேசணும் தான் நம்ம விரும்புறோம். அப்போலோ என்பவன் பிரசங்கம் பண்ணுகிறான், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அங்க இருக்கிறாங்க. அவனை அப்போலோ யாரு? திஷ்டாங்கமாய் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறான், தைரியமா பேசுறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவனை அழைத்து கொண்டு போய் சுவிசேஷத்தை அவனுக்கு திட்டமாய் சொல்லி கொடுத்தாங்களாம். அவனுடைய காஸ்பல்லையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அப்ப ஆக்கிலா பிரிஸ்கில்லா கூட்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அப்போலோங்கிறவன் யாரு? பவுலுக்கு ஈக்குவலானவன். பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வராங்க ஒரு இடத்துல. அப்படி இருக்கும்போது அவனுடைய பிரசங்கத்திலேயும் சில தவறுகள் இருக்கிறது. அதை ஆக்கிலா பிரிஸ்கில்லா சரி பண்ணுகிறார்கள். இப்ப அப்போலோவே சொல்லிட்டாருங்க, அதனால சரிதான் கிடையாது. பிசாசின் தந்திரம் இங்கே தான் வரும். ஒத்து போகக்கூடாது. பிசாசுடைய தந்திரம் ஒரு மனம் எதற்கு தெரியுமா? மோசம் போக்குவதற்கு. மோசம் போக்குவதற்கு ஒத்து போகக்கூடாது. சில நான் ஊழியர்களுடைய குடும்பங்களை பார்த்ததுனால சொல்றேன், தயவு செய்து கணவன் ஒரு ஊழியக்காரனா இருந்து வேதத்துக்கு விரோதமாய் சொன்னால் மனைவி ஒத்து போகாதுங்க. ஒத்து போகாதுன்னா நீங்க குடும்பத்தோட ஒத்து போகான்னு சொல்ல, அந்த சத்தியத்துக்கு சொல்றேன், எப்பா நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க.
மனைவி செய்யக்கூடியது சத்தியத்தின்படி தப்பா இருந்தா நீ செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. அதனால குடும்பத்தோட ஒத்து போகாதன்னு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. நீங்க குடும்பம் இருக்கணும். கணவன் எப்பேற்பட்டவனாக, மனைவி எப்பேற்பட்ட ரட்சிக்கப்படாத மனைவியாய் இருந்து சண்டைக்காரியாய் இருந்து வாழ முடியாது வனாந்தரமாய் இருந்தாலும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அவள் நீங்கள் ஆதாயம் பண்ணணும். ஆனால் நான் சொல்லுகிறது என்ன, அவள் சொல்லுகிற சத்தியம், சண்டை வரும் வீட்டில். நீங்க சொல்ற சத்தியத்துக்கு அவங்க சொல்றது அகைன்ஸ்டா இருக்கும், பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அதனால வீட்டில் சண்டை வரும். அந்த சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்துக்கு நிற்கணும். அதுக்கு ஒத்து போயிடக்கூடாது. நீங்க ஒத்து போக தொடங்குனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு ஏதேனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். ஸ்டார்ட்லேயே தடுத்துடணும். அதை நிறைய பேரோட குடும்பத்தில் அதான் பிரச்சனையே, விட்டுருவாங்க. சில கணவன்கள் மனைவியுடைய ஆரம்ப காலத்தில் வரக்கூடியதை அந்த கல்யாணம் ஆன ஜோரில் அவங்க சொல்றதை சிலதை விட்டுருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாதிரி என்ன சொல்லும், ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டீங்களே, அப்போ செஞ்சீங்களே, ஏன் இப்போ செய்ய மாட்டீங்க? இவருக்கு தெரியும் இது சத்தியத்தின்படி தப்புன்னு. அந்த கல்யாணமான புதுசில் மனைவிக்காக விட்டு கொடுத்துருவாரு. அதனுடைய விளைவு என்ன, அனனியா சப்பீரலா மாறுற இடத்துக்கு போயிடும். நான் நிறைய ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். நிறைய ஊழியர்களை சத்தியத்தோடு கூட இணைந்து ஊழியம் பண்ணக்கூடிய எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ள நல்லா ஷைன் ஆகி வராங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி தவறான உபதேசத்துக்கு ஒரு மனம், ராங் ஒரு மனம், இது இந்த தந்திரத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே.